ஹலோ மக்களே, இன்றைக்கி பூரண கொழுக்கட்டை எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் பச்சரிசி ஒரு கிளாஸ் அளவுக்கு எடுத்து 2 மணி நேரம் ஊற வச்சு அதை தண்ணி இருத்துட்டு இப்போ ஒரு காட்டன் கிளாத்தில் நம்ம உலர வைக்க போகிறோம். இப்போ இந்த மாதிரி ஒரு கிளாத் போட்டு இந்த மாதிரி இப்படி நல்லா ஈரம் போகிற அளவுக்கு காய விட்டுருங்க. கொஞ்ச நேரத்தில் போட்டு செகண்டுக்கே காஞ்சிரும். பாருங்க, தண்ணீர் இது பாருங்கள், அப்படியே அந்த கிளாத்தில் அப்படியே எடுத்துருந்தேன் இந்த ஈரத்தை. பாருங்கள், மேக்ஸிமம் ஒரு 5 நிமிஷம் இருந்தாலே கூட போதும். இந்த பாருங்கள், அதுக்குள்ளேயே ஈரம் இழுக்க ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் கையில் ஒட்டுது. இன்னும் கொஞ்ச நேரம், ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே இப்படி காய வச்சுருங்க. ஈரம் அந்த அளவுக்கு இல்லை. இது பண்ணால் அப்படி உடையிற மாதிரி இருந்ததுன்னா நம்ம மிக்சியில் போட்டு ஓட்டிக்கலாம். இப்போ இதை மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். பாருங்கள், இப்போ மாவு எவ்வளோ நைஸாக இருக்குது பாருங்கள். மாவு நல்லா ஈரப்பதத்தோடவும் நைஸாகவும் இருக்குது பாருங்கள். இந்த பதத்துக்கு எடுத்துக்கிட்டால் போதும். அடுத்து மாவு இந்த மாதிரி அகலமான பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க. அதுக்கடுத்து தேவையான சால்ட்டு இதை போட்டுக்கிறோம். போட்டு கொஞ்சம் நெய் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிடும். இதை கையில் மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இந்த மாதிரி சொலன்னு கொதிக்கிற தண்ணி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக மாவில் ஆட் பண்ண போகிறோம். இப்போ நெய்யும் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டேன், நல்லா கையிலே மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த சுடு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். சொலன்னு கொதித்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக போதும். இப்போ பாருங்கள், இந்த கரண்டி எடுத்து இப்படியே மிக்ஸ் பண்ணலாம். பாருங்கள், இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் லைட்டாக தண்ணியை. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா உருட்டுற பதத்துக்கு அழகாக இப்படி மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ கையில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். கையிலே மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது மாதிரி அழகாக நல்லா கொஞ்ச நேரத்துக்கு ஒரு 10 நிமிஷம் இல்லைன்னா ஒரு 15 நிமிஷம் கூல் ஆகிற வரை கொஞ்சம் மூடி வச்சிடலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி வரணும் கரெக்டாக. இப்போ நம்ம கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் இல்லைன்னா மேக்ஸிமம் 15 நிமிஷம் மூடி வச்சிடலாம். பூரணம் ரெடி பண்ணுறதுக்கு வறுத்த வேர்க்கடலை தோல் எடுத்துகிட்டு வச்சுருக்கேன். அதோடு வெல்லம் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஈக்குவலான மெஷர்மெண்ட்டு தான். 1 கப்புக்கு 1 கப்பு வெல்லம் போடுறேன். முதல்ல வேர்க்கடலையை ஒரு ஓட்டிட்டு அதுக்கப்புறம் தான் வெல்லம் போட போகிறோம். இது ஒரு பல்ஸ் போட்டு இந்த மாதிரி கொஞ்சம் குறைன்னு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் வெல்லம் போட்டோன்னா அந்த பூரணம் கரெக்டாக இருக்கும் ரெடியாக. இப்போ நான் வெல்லம் போடுறேன். அரைச்சிட்டு வந்துட்டோம். இப்போது எப்படி இருக்கு பாருங்கள். இந்த பதத்துக்கு இருந்தால் போதும். கட்டியாக இருக்கும். கொஞ்சம் அப்படியே நம்ம உடச்சி போட்டு ஸ்பூனில் போட்டு அழகாக பூர்ணம் ரெடி பண்ணியாச்சு. இந்த பூர்ணத்தை கொழுக்கட்டை பிடிக்கும்போது இந்த கட்டியெல்லாம் உடைச்சி எடுத்து பாருங்கள். இப்போ ரெடி ஆகிடுச்சு பூரணம். இப்போ நம்ம கொழுக்கட்டை பிடிச்சிடலாம்.
இதை வந்து நாங்கள் இங்கே எடுத்து கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் தடவிக்கிங்க. இப்படி இதுலேயும் இப்படி இருக்கணும். எண்ணெயும் தடவிக்கலாம். இல்லை உங்களுக்கு சௌகரியம்னா கொஞ்சம் லைட்டாக பச்சை தண்ணி இருக்குங்களா, இல்லை வெது தண்ணியும் கொஞ்சம் போட்டு எண்ணெய்க்கு பதில் இதை போட்டு இப்படி அழுத்தி இப்படி கொண்டு வாங்க. பாருங்க, இப்படி கையிலையும் பிடிக்கலாம், வாழை இலை வச்சும் அதுலேயும் நம்ம பிடிச்சி வைக்கலாம். இப்போ நம்ம பூரணம் வைக்கலாம். இது எந்த அளவுக்கு பிடிக்குதோ அந்த அளவுக்கு நம்ம வச்சா போதும். நிறைய வச்சாலும் வெளியில் வேகும்போது வெளியில் வந்துடும். ஒரு மீடியமாக அப்படி அப்படி பிடிச்சி பாருங்க, இந்த கார்னரை இப்படியே நம்ம ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே வரணும். ஆல்ரெடி ஏற்கனவே நான் அந்த இட்லி பாத்திரத்தில் தண்ணி கொஞ்சம் வச்சு கொதிக்க வச்சுருக்கேன். இந்த பிளேட்டில், கொழுக்கட்டை இருக்கிற பிளேட்டில் வந்து எண்ணெய் கொஞ்சம் அப்ளை பண்ணியிருக்கேன். இதை அப்படியே நம்ம வைக்கலாம். ஒவ்வொரு டைமும் கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் இல்லைனா தண்ணி தொட்டுக்குங்க. தொட்டுட்டு இப்படி பால் பண்ணிக்கோங்க. அழகாக இப்படி ரொட்டேட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு விரிசல் விடாது. பாருங்க, இதை அழகாக இப்படி கொண்டு வரலாம். பாருங்க, இப்படியே கொண்டு வரலாம். கூடை மாதிரி அழகாகவும் கொண்டு வரலாம். பிளேட் மாதிரியும் கொண்டு வந்து க்ளோஸ் பண்ணலாம் பூரணம் வச்சு. ஓகே, இப்போ நாம் பூரணம் கொஞ்சம் வைக்கலாம். இப்போ நாம் அப்படியே க்ளோஸ் பண்ண போகிறோம். இப்படி க்ளோஸ் பண்ணிவிட்டு திருப்பி போட்டு பாருங்கள். இப்போ எல்லா கொழுக்கட்டையும் பிடிச்சி பூரணம் வச்சு அழகாக பிடிச்சி வச்சிட்டோம். இப்போ நம்ம ஸ்டீம் பண்ண போகிறோம். ஆல்ரெடி பக்கத்தில் தண்ணி ஊற்றி கொதிச்சிட்ருக்கு. இந்த மாதிரி கொதிக்கும் பொழுது இதை நாம் எடுத்து 10லேருந்து 12 நிமிஷம் ஆவி காமிச்சா போதும். இப்போ நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ 12 நிமிஷம் ஆயிடுச்சு. பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. வெந்துடுச்சு பாருங்கள், அழகாக வந்திருக்கு பாருங்கள், வெந்துடுச்சு. எடுத்துடலாம். பூரண கொழுக்கட்டை ரெடி. நம்ம சாப்பிட்லாம். நீங்களும் செய்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாருங்கள், அழகாக வந்திருக்கு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.